வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல எதிரிகளோட ஆட்டம் அடியோட ஒளியறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமும் தீர்றதுக்கும் இப்ப நான் சொல்ல போற 3 பொருட்களை வச்சு இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செஞ்சாலே போதும். அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஆடி மாசம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம் தான். இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுலயும் நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நாம ஒரு இடத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது திரும்பி வரும்போது நாம எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள். போகும்போது சந்தோஷமா குடும்பத்தோட போற நாம திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோட கோபத்தோட நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்க முடியும்னா நம்ம எதிரிகளோட பொறாமை பார்வை, கண் திருஷ்டி, ஏக்க பெருமூச்சு, இது எல்லாம் தான் இந்த மாதிரியான செயல்களுக்கு ஒரு காரணமா அமையுது. அப்படியே நம்ம வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்தோம்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும், நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் ரிப்பேர் ஆகும், அப்படி இல்லைன்னா உடஞ்சு போகும். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இந்த கெட்ட சக்திகள் நமக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது கெட்ட சக்திகள் நம்ம வீட்லயும் நம்ம கிட்டையும் இருக்குங்கிறத இந்த மாதிரியான செயல்கள் நமக்கு உணர்த்தும். கெட்ட சக்திகள்னா அடுத்தவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய கண் திருஷ்டியும் பொறாமை பார்வையும் வயிற்றெரிச்சலும் ஏக்க பெருமூச்சும் தான் நமக்கு கெட்ட சக்திகளா மாறுது. இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த எதிரிகளோட தொல்லைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய வன்மம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான வன்மம் மனசுல இருக்கறதுனாலதான் அடுத்தவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கும் இன்னைக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் கிட்ட இருந்தும் எதிரிகள் கிட்ட இருந்தும் நம்மள நாம பாதுகாத்துக்க வேண்டிய கடமை கட்டாயமா நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த வகையில இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை அடியோட அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்கும் அமாவாசை நாளுக்கும் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேரு பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கலன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் நாளைய நாள கட்டாயமா தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்க வீட்டுல கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் அதிகமா இருந்தா கூட நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பலன் இல்லாம போகும். ஒரு சிலர் நிம்மதியை தேடி கோவிலுக்கு போனேன், அங்க இருந்து வரும்போது கூட எனக்கு நிம்மதியே இல்ல, நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்துக்குமே கெட்ட சக்திகள் தான் காரணமா அமையுது. இப்ப நாம ஒரு பரிகாரமே செய்ய போறோம்னா கூட அந்த பரிகாரத்தை முழுசா நம்மளால செய்ய முடியாம ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பரிகாரத்தை நாம ஏதாவது ஒரு விதத்துல மாத்தி பண்ணிருப்போம். இதுவும் இல்லைன்னா அந்த பரிகாரத்தை மன திருப்தியோட செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நிம்மதி நம்ம மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிலைச்சு நிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரலாம், அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து பிரச்சனை வரலாம், ஏதாவது ஒரு பொருள் உடையும். இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, பரிகாரத்தை செஞ்சும் வழிபாட செஞ்சும் புண்ணியமே இல்ல, இதுக்கு மேல நான் எந்த ஒரு வழிபாடும் செய்ய மாட்டேன், பரிகாரமும் செய்ய மாட்டேன்னு சொல்லி வெறுத்து போகக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் நம்மள தள்ளுது. அதனால ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாளையும் யாருமே தவற விடாதீங்க. அதுலயும் நாளைக்கு ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கடைசி வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்கு.
சரி, இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் எதிரிகளோட ஆட்டம் அடியோட ஒளியறதுக்கும் நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவைப்படும். கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட வெண்கடுகு இருக்குன்னா அந்த வெண்கடுகையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. எண்ணிக்கை கணக்கெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க கைக்கு எவ்வளவு வருதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மிளகுக்கு விஷத்தையும் கெட்ட சக்திகளையும் முறிக்கக்கூடிய தன்மை அதிகம். அடுத்ததா நமக்கு கொஞ்சமா கல்லுப்பு தேவைப்படும். கட்டாயமா கல்லுப்பு தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய இந்த 3 பொருட்கள் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு போதும். இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான தீட்டு கணக்கும் வராது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஹால்ல நீங்க உட்கார வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் உங்க கையில வச்சுக்கிட்டு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா 3 முறை சுத்துங்க. அதுக்கப்புறமா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா 3 முறை சுத்திட்டு மேல இருந்து கீழே 3 முறை ஏத்தி இறக்குங்க. இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு சுத்தி போட்டதுக்கு அப்புறமா அவங்கள எந்திரிச்சு கை கால் முகத்தை கழுவிட்டு உங்க வீட்டுக்குள்ள போக சொல்லி சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த பொருட்களை உங்க கையில வச்சுக்கிட்டே உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு உங்க தலையையும் இப்ப நான் சொன்ன முறைப்படி ஆன்டி கிளாக் வைஸ்லயும் கிளாக் வைஸ்லயும் சுத்திக்கோங்க. மேல இருந்து கீழே இறக்கிட்டு இந்த 3 பொருட்களையும் ஒரு அகல் விளக்குல, அப்படி இல்லைன்னா எரிக்கிறதுக்கு ஏதாவது தனியா பாத்திரம் கிண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு இதை நீங்க ஏத்தி வைங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க மத்தவங்களுக்கு சுத்தி போடும் போது அவங்களையும் உங்க வீட்டுல கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சொல்லி சொல்லுங்க. இந்த 3 பொருட்களும் கற்பூரத்தோட சேர்ந்து எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அங்கேயே நின்னுகிட்டு இருங்க. அந்த நெருப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டே அந்த நெருப்போட நெருப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் எதிரிகளோட தொல்லையும் பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. இது முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இத கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த அகல் விளக்கையோ அந்த கிண்ணத்தையோ நீங்க மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை நீங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்களும் கை கால் முகத்தை கழுவிட்டு மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து நீங்க செய்யுங்க. நாளைய நாள்ல செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.